முழு உலகத்திற்கும் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற உயர்ந்த பிரகாசத்தை முழு உலகத்திலேயும் வீச செய்துவிட்டு ரபியுல் அவ்வல் பிறை 12 வீற்றிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த மடியிலே அவர்களுடைய தலை இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் நபியுடைய அந்த முபாரக்கான ரூஹ் அல்லாஹ்விடம் செல்கின்றது. அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அலா என்ற உயர்ந்த வாசகத்தை சொன்ன நிலைமையில் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முபாரக்கான ரூஹ் வானத்துக்கு செல்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வாழ்க்கையில் எனக்கு 2 காட்சிகளை மறக்க முடியாது. அதில் முதலாவது எது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த சமயம் இந்த முழு மதீனாவுமே பிரகாசத்தால் இலங்கியது, ஜொலித்தது. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் சென்றதோ, எப்பொழுது நபி அவர்கள் மதீனாவிலிருந்து அவர்களுடைய ரூஹ் வானத்துக்கு சென்றதோ, எப்பொழுது மரணித்தார்களோ, அன்றைய தினம் முழு மதீனாவுமே இருளால் சூழ்ந்திருந்தது. அந்த காட்சி எனக்கு வர்ணிக்கவே முடியாது என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜனாசாவை சஹாபாக்கள் சுமந்து, அந்த ஜனாசாவை சுமந்து அந்த கபரிலே அவர்கள் அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா அனஸ், அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சு அலா ரசூலில்லாஹி அத்துராப். அனஸ், சொல்லுங்களேன், எவ்வாறு அந்த ரசூலுல்லாஹுடைய உடம்பிற்கு மண்ணை அள்ளி போடுவதற்கு உங்களுடைய மனம் விரும்பியது அனஸ்? அன்பானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடித்து வடித்து சொல்கின்றார்கள், ஃபாத்திமா, ஃபாத்திமா, ஏ ஃபாத்திமாவே, அன்கரத் குலூபுனா, எங்களுடைய உள்ளங்கள் மறுத்த நிலைமையே எங்களுடைய கரங்களால் நாங்கள் மண்ணை போட்டோம் ஃபாத்திமா. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி செல்கிறார்கள். சென்று நபியுடைய அந்த முபாரக்கான அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்பிடியை எடுத்து அவர்கள் அவ்வாறே தலையில் முகத்திலே போட்டவர்களாக இந்த கவிதையை படிக்கிறார்கள். ماذا على من شم تربة أحمدي ألا يشم مدى الزمان غواليا صبت علي مصائب لو أنها صبت على الأيام عدن لياليا إذا اشتد شوقي زرت قبرك باكيا أنوه وأشكو لا أراك مجابيا فيا ساكن الصحراء علمتني البكاء ذكرك أنساني جميع المصائب فإن كنت عني في التراب مغابيا فما أنت عن قلب الحزين بغائبا. யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்பிடி மண்ணை நுகர்ந்தார்களோ, அந்த கபருடைய மண்ணை நுகர்ந்தார்களோ, அவர்கள் இதற்கு பின்னால் பெருமதியான எந்த ஒரு அக்கறையும் நுகர வேண்டிய தேவையே கிடையாது. என்னுடைய தகப்பனார் இந்த தீனுக்காக சுமந்து கொண்ட அந்த கஷ்டங்களிலே இந்த பகலிலே போட்டால் இந்த பகலை இரவாக மாறிவிடும். அன்பு தகப்பனாரே, நீங்கள் மண்ணோடு மறைந்தாலும் அன்பு தகப்பனாரே, ஆனால் மனித உள்ளங்களில் நீங்கள் ஒரு நாளும் மறையவில்லை என்று அவர்கள் கண்ணீரோடு அந்த கவிதையை படிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே,